ஹே கைஸ், நான் தான் விஷயமத். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எத்தனை வருஷங்கள் போனாலும் ஊழல், பணத்தை ஏமாத்துறது, பணத்தை ஆசை காட்டி ஏமாத்துறது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் மாறவே மாறாது. இங்கே மக்களோட தேவையை, மக்களோட ஆசையை ஒரு ஆயுதமாக வச்சு பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எப்படி அந்த ஆயுதத்தை விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு வியாபாரி இருப்பாரோ, இந்த மாதிரி மக்களோட தேவையையும் ஆசையையும் விற்பனை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒரு செலிப்ரிட்டி இன்ஃப்ளூயன்சர் ஒரு ப்ரமோஷன் பண்ணுறது தப்பே இல்லை, யாருமே அது தப்புன்னு சொல்லலை. பட் அந்த ப்ரமோஷனை அது என்ன, அது எதை பற்றின ஒரு ப்ரமோஷன், அதை பற்றி நல்லா விசாரிச்சுக்கிட்டு ப்ரமோஷன் பண்ணுறாங்க தான் அது கரெக்டான ப்ரமோஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நீ நம்ம வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்கு போகலாம். அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்கேம் என்ன அப்படின்றத பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனாலே பல ரீல்ஸ் வரும், பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, பல செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க, பல ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் சில ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது பல பிராண்டு கூட கொலாப் பண்ணியோ இல்லை அந்த பிராண்டு இந்த பிராண்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமலா சாஜி அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க. நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய மீம்ஸ்லாம் அவங்கள பற்றி வரும். அது இல்லாமல் ஐஸ்வர்யா மேனன் அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ், அது இல்லாமல் இந்த ஒரு பாட்டு பாடியே ஃபேமஸான ஒரு பையன் சாம்னு ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் அமலா சாஜியோட அக்கான்னு நினைக்கிறேன், அமிர்தா சாஜி. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்கள மாதிரி நிறைய பேர் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. என்னத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஐடியை ட்ரேடிங் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஸ்டோரியிலையோ இல்லை ஒரு போஸ்ட்டாவோ போட்டு இந்த ஐடியில் போய் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கான டிப்ஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசை காட்டி அவங்க அவங்களோட ஸ்டோரியில் போட்டிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களே அதில் இன்வெஸ்ட் பண்ணதாகவும், அது மூலயமா இவங்க நிறையா சம்பாரிச்ச மாதிரியும் சொல்லி அவங்க ஃபாலோவர்ஸை போய் அந்த ஐடிக்கு போய் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஃபாலோவர்ஸில் சில பேர் ஆசையாலேயோ இல்லை தேவையாலேயோ பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த அவங்க சொன்ன ஐடிகளுக்கு போய் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்ககிட்ட போய் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கேட்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஐடியிலேருந்து ரிப்ளை வருது, நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இவ்வளோ ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் மெசேஜ் வருது. ஸோ அதை நம்பி அவங்களும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை அந்த மாதிரியே அனுப்புகிறாங்க. ஸோ அதை பார்த்து அந்த விக்டிம் சரி ஓகே நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எப்படி நான் வித்ட்ரா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் உங்களோட யூபிஐ ஐடி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி, அதாவது உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அந்த ஏமாத்துக்கார ஸ்கேமர் சொல்லிடுறாங்க. ஸோ அதை நம்பி இவங்க அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சம் ஜிஎஸ்டி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து இந்த உங்களோட ப்ராஃபிட்டையும் சேர்த்து உங்களுக்கு அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களால் எவ்வளோ முடியுமோ, அந்த ஸ்கேமரால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை பேசி அவங்கள்ட்ட வாங்கிறாங்க. ஓரளவுக்கு மேலே போனாலே டவுட் வந்துடும்ல விக்டிமுக்கு. ஸோ அவங்க இல்லை நீங்களுக்கு காசுலாம் வேணாம், நான் கொடுத்த அமௌண்ட்டை திருப்பி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. சரி நாங்கள் ரீஃபண்ட் அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கேமர் சொல்லி ரீஃபண்ட் அனுப்புகிறேன்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி, பட் இது உங்களுக்கு 15 நாள்லேருந்து 30 நாளுக்கு மேலே ஆகும், இது உங்களுக்கு திருப்பி வர அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. சரி இதையும் நம்பி 15 நாள் 30 நாள் அந்த விக்டிம் வெயிட் பண்ணால் கடைசியில் அந்த அக்கௌண்ட்லேருந்து ரிப்ளையும் இல்லை, அந்த அக்கௌண்ட்டே மூடிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தான் நடந்துட்டு இருக்கு இப்போ இன்ஸ்டாகிராமில். ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா A2D அப்புறம் விக்னேஷ் முத்துக்குமார் அவர்களும் பேசியிருந்தாங்க. ஸோ இது தாண்டி நிறைய பேர் இதை பற்றி பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்களோட ஆசையை இவங்க ஆயுதமாக யூஸ் பண்ணிட்டு பல விதமான ஸ்கேம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் 40,000லேருந்து ஒரு 1.5 லட்சம் வரையும் ஏமாந்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்கேமர்ஸ்க்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தை கொடுத்தா யார் வேணாலும், எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் வேணாலும், எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி வேணாலும் நம்மளை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா நிறைய பீப்புள் வருவாங்க. ஸோ அவங்கள நம்மளை ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தில் தான் இந்த ஸ்கேமர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புது ஐடியா க்ரியேட் பண்ணி அதை டெலீட் பண்ணிட்டு இன்னொரு ஐடியா க்ரியேட் பண்ணுறது. ஆக்சுவலி இதை பற்றி நான் சொல்லும் போது எனக்கு என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக செலிபிரிட்டி அவங்கள்ட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அவங்க ப்ரமோட் பண்ணலாம், ஒரு பிராண்டு கூட கொலை பண்ணலாம், அதான் தப்பே இல்லை. பட் அந்த பிராண்டோ இல்லை அந்த பிளாட்ஃபார்மோ எந்த அளவுக்கு ரிலேயபிள் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ப்ரமோட்டோ இல்லை கொலாபோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பீப்புளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, கண்டிப்பாக பண தேவை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த பண தேவையை தீர்க்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்தால் அந்த டேலண்ட்டை காட்டி பணம் சம்பாதிக்கலாம். ஈஸியாக இந்த மாதிரி ட்ரேடிங்கோ இல்லை இந்த ஸ்டாக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்போர்ட்டாக இருக்கவங்க வேணால் நிறைய சம்பாதிக்கலாமே தவிர புதுசாக வரவங்க சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆசையை யூஸ் பண்ணி பல பேர் பல விதமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில்
நீங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றின பல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அது விஷயம் பண்ணுறது கரெக்டாக இல்லை உண்மையிலே அது வந்து உண்மையாலே ஒரு ரிலேபிளான ஒரு விஷயமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதில் இறங்குறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி 1.5 லட்சமோ இல்லை 50,000 இழந்திருக்காங்க. அது கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தெரியும் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்றது. ஸோ இப்போ அவங்க இழந்தவங்க வந்து அது கேஸ் போட்டு அது ஜெயிக்கிறது அது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா கேஸ் போட்டு ஜெயிச்சு அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி அதெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும், அதில் எவ்வளோ செலவாகும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து A2D அவர்களோட வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. அவர் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்குறதுக்கு முன்னாடி பல ஆராய்ச்சி பண்ணிட்டுருங்க. இன்னும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல எனக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து எனக்கு ஒரு நான் இப்போ சொல்கிறேன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். நான் அப்போ வந்து சின்ன பையனாக இருந்தேன், பணம் சம்பாதிக்கணும், யூடியூபர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்த டைமு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஒரு ஐடியிலேருந்து எனக்கு ஃபாலோ வந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட் தான், கிட்டத்தட்ட ஒரு 5000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருந்த ஒரு அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டை பார்த்துட்டு எனக்கு பயோவில் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், இந்த எனக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன வந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை நான் ஃபாலோவும் கொடுத்தேன். உள்ளே போனதுக்கப்புறம் மந்த்லி 2 lakh பஸ்ட் ஏர்னிங் பண்ணலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் பயோவில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியோட ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் ப்ரூஃப், அதாவது என் கிளைண்ட் இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க சம்பாதியத்தோட ஒரு ஏர்னிங் ப்ரூஃப், அவங்களோட ப்ரூஃபை வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேமெண்ட் ப்ரூஃபோட அவங்களோட ஹைலைட்டில் போட்டிருந்தாங்க. சரி, இதை பார்த்துட்டு எனக்கு ஆர்வம் வந்துருச்சு என்னதான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஐடிக்கு நான் மெசேஜ் பண்ணேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1500 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாடியூல் அனுப்புவோம். ஸோ அந்த மாடியூல் மூலயமா அந்த மாடியூலில் இருக்கிறத படித்து நீங்களும் இன்னும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து நான் 10th தான் படிச்சுட்டு இருந்தேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸ் வந்து அந்த ஐடி கிட்ட கேட்டேன். அந்த ஐடி கிட்ட கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஆசை வந்துருச்சு, சரி இந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 1500 சேர்த்து வச்சு லூசுத்தனமாக நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஐடியிலேருந்து அந்த மாடியூல் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துச்சு. ஆனால் அந்த மாடியூல்னு சொல்லி ஒரு PDF அனுப்பி அந்த PDFல என்ன தெரியுமா போட்டுருந்துச்சு, நான் இப்போ எப்படி உங்கள்கிட்ட ஒரு 1500 கொடுத்து நான் இந்த மாதிரி ஒரு இதை சேல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியில் ரிலேபிளாக ஃபோட்டோஸ் வச்சு ஒரு நேமை வச்சு அந்த ஐடியில் நிறைய போஸ்ட் க்ரியேட் பண்ணி நான் யூஸ் பண்ண ஹைலைட்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியில் நீங்களும் மாடியூலில் சேல் பண்ணுங்கள் ஒரு விலை வச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அதை பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, ரைட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தான் நடந்துட்டுருக்கா அப்படின்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. சரி, அதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணியாடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணேன் சேல் பண்ணுறதுக்கு. பட் அதனால் முடியல. இந்த மாதிரி ஏமாந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி விஷயத்தை பண்ணக்கூடாது, மற்றவங்களையும் இது மாதிரி ஏமாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணி நான் அதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அப்பயே நான் அந்த ஸ்கேமை பற்றி பேசியிருக்கணும், பட் அதை பற்றி நான் பேச தவிர்த்துட்டேன். ஸோ அதுக்கு நான் இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பல ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நான் பேசாமல் இருந்தால் அது கரெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் பேசுகிறேன். ஸோ ஸ்கேம்ன்ற ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் எல்லா டைமும். இது இன்ஃப்ளூயன்சர் மூலியமாக தான் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நார்மலாக பீப்புளோட ஆசையை நம்மளுக்கு வந்து மெசேஜாவோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ட்விட்டர்லையோ ஏதோ ஒரு விதமாக ஸ்கேம் அப்படின்ற விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் அவங்களெல்லாம் தாண்டி பீப்புள் கிட்ட தான் உங்ககிட்ட தான் ஏமாறுறதும் இல்லை ஏமாறாமல் இருக்கிறதும் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது கரெக்டாக இல்லை அதை தப்பாக அதை பண்ணால் என்ன ஆகும், அது எதுவுமே பண்ணாமல் நம்ம சம்பாதிக்கலாமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை யோசித்து நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதை தாண்டி இந்த மாதிரி அவேர்னஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படுது. ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுலாம் எங்கேயுமே முடியாது, முடிஞ்சால் அது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணி காசு சம்பாதிக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அது வந்து எல்லாராலையும் முடியாது. ஆனால் 1 லட்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 1 லட்சம் பேருமா லாபம் வரப்போகுது, அது வந்து ரிஸ்க்கு தானே. ஸோ அதை வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க தான் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி உங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டி பல விதத்தில் சம்பாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு அது மூலயமா சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்களை போய் விழுவாதீங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் பல பேரோட கருத்தாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இதுக்கப்புறம் தவிர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்தில் போய் ஏமாறாதீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.